ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சீரியஸ் ரிசால்வ் த பேட்டில் ஃபார் ஹியூமனிட்டியோட எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். கதை இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எபிசோடு 2 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதை இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அம்மாள் மழுப்பிடுறான். ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் சிஸ்டம் தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிறான். எழுந்து பெல்லாவையும் கூட்டிகிட்டு கிளம்பலாம்னு பார்க்குறான். ஆனால் திடீர்னு அவனோட இதயம் படபடக்குது, பேனிக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே விழுந்துடுறான். வாயிலிருந்து ஒரு பர்பிள் கலரில் ஏதோ ஒன்றை கக்குறான். அதை பார்த்து பெல்லா பதறி போய் என்ன ஆச்சுன்னு கேட்குறா. திடீர்னு அவனோட விரல் ஒரு பர்பிள் வெளிச்சத்தோட பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வழியில் துடிக்கிறான். அவன் விரல் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன கொடுமடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறான். நம்ம ஹீரோவோட முதுகில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது. பெல்லா அவனை கட்டி பிடிச்சி பார்க்குறா. முதுகு முழுக்க ஒரே ரத்தமாக இருக்குது. இனிமே இவனை தரையில் படவிடக்கூடாது, உடம்பு தீயா கொதிக்குதுன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட விரல் மெல்ட் ஆகுறது நின்றுச்சு. ஆனால் அவன் சுண்டு விரல் மட்டும் இழந்துட்டான். இருந்தாலும் வலி குறைஞ்சதில் ஒரு நிம்மதியாக இருக்கான். பெல்லா அவனை விடாமல் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் ஓகே பயப்படாதன்னு சொல்கிறான். பெல்லா கேட்குறா உன் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ உண்மையை சொல்லிடுறான். எனக்கு பாய்சன் ஏறிடுச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி மான்ஸ்டர் சிட்டியை தாக்குனப்ப ஒரு கில்டு ஹீரோ ஒரு பாக்ஸுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை நான் பார்த்தேன். அந்த பாக்ஸு உடஞ்சி உள்ளே இருந்து ஒரு பிளாஸ்மா மலை மாதிரி கொட்டிச்சு. அந்த பிளாஸ்மா மலை பயங்கர நாத்தத்தோடு விழுந்துச்சு. அந்த வாரியர் பாக்ஸை கீழே போட்டுட்டாரு. அப்போ ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அங்கேருந்து வந்துச்சு. நான் அப்போ பாறைகளுக்கு அடியில் மாட்டிக்கிட்டேன். அந்த பிளாஸ்மா என் மேலே படலை. ஆனால் அந்த வாசனையை சுவாசித்ததால் எனக்கு விஷம் ஏறிடுச்சின்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்சப்போ டாக்டர் இன்னும் 1 வருஷம்தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போதான் இந்த சிஸ்டம் உருவாச்சு. அந்த டீமன் காட்ஸ் பிளாஸ்மா உன் விஷத்தை சரி பண்ணணும்னு சொல்லிச்சு. நான் அதை ஏற்றுக்கிட்டு பிளேயராக மாறினேன். அந்த பிளாஸ்மா இந்த நயா டஞ்சனில் தான் இருக்குன்னு க்ளூ கிடைச்சது. இப்போ அதுக்கான மெடிசன் இங்கே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். முன்னாடி ஒரு ரூம் இருக்குது. அங்கே சில ட்ரெஸ் வெப்பன்ஸ் இருக்குது. 2 பேரும் அந்த ரூமை நோக்கி போகிறாங்க. அப்படியே சீன் வேற ஒரு இடத்துக்கு வருது. அங்கே ஒரு டீம் ஷீல்டு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. திடீர்னு அவங்க மேலே அட்டாக் நடக்குது. வைஸ் கேப்டன் டயர் B கிளாஸ் யாரும் அசையாதீங்க, தப்பாக அசைஞ்சா வேற ட்ராப் ஆகிடும்னு கத்துறாரு. இங்கே ஸ்ட்ராங்கான டிஃபெண்டர் மண்டைக்கு ஈஸியாக உடஞ்சிருச்சு, பார்த்து போங்கன்னு வார்னிங் கொடுக்குறாரு. அந்த குரூப்பில் பலிகீடா ஆக்குறதுக்கு ஆளே இல்லை, எல்லாரும் செத்துட்டாங்க, இனிமே பின்வாங்கவும் முடியாது. அதுக்கப்புறம் கேப்டன் சைரர் சொல்கிறாரு இது பழைய ரூல்ஸ், ரேங்க் கம்மியாக இருக்கிறவன் தான் முன்னாடி போகணும்னு. மாக்யூ ரேங்க் D பயந்துக்கிட்டே முன்னாடி வரான். சரியான ரூட்டை கண்டுபிடி, இல்லைனா என்ன நடக்கும்னு தெரியலன்னு கேப்டன் மிரட்டுறாரு. ஒருத்தன் சொல்கிறான் வைஸ் கேப்டன் என்கிட்ட ஒரு அம்பு இருக்குது, இதை விட்டு பார்த்து வழி கண்டுபிடிக்கலாம்னு ஐடியா கொடுக்குறாரு. அம்பை விடுறாங்க. ஆனால் அது பாதியிலே வெட்டப்படுது. மாக்யூ சோர்ந்து போயிடுறான். அப்புறம் கேப்டன் மிரட்டுறாரு இன்னொரு தடவை அந்த மேஜிக்கை வேடிக்கை பார்த்த உன்னை கொன்னுருவேன், போய் வழியை பாருன்னு வைஸ் கேப்டன் தலை குனிஞ்சி நிற்க மாக்யூ நடந்துக்கிட்டே எழுந்து போகிறான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ட்ராப் எதுவும் ஆக்டிவேட் ஆகலை. அப்பாடா தப்பிச்சோன்னு நிம்மதி பெருமிச்சு விடுறான். ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அங்கே கேப்டன் சொல்கிறாரு என்னடா பண்ணுற, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் போகணும்னு கத்திக்கிட்டு இருக்காரு. மாக்யூ பயத்தில் நடுங்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இப்போவும் எதுவும் ஆகலை. கேப்டன் அதான் ஸ்பிரிட்டு போயிட்டே இருக்குன்னு உசுப்பேத்துறான். மாக்யூ போயிட்டே இருக்கான். எப்போ சாவம்னு ஒரு பயம் இருக்குது. ஒரு கட்டத்தில் நகர முடியாமல் திரும்பி வந்துடுறான். என்னால் முடியல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு அழுகுறான். கேப்டன் அவரை முறைக்கிறாரு. சடார்னு ஒரு ட்ராப் வந்து மாக்யூ தாடையை பிடிச்சி எரியுது. அங்கே இருந்த வாரியர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த முறை கீழே இருந்து அட்டாக் வந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அட்டாக் டைப் மாறிக்கிட்டே இருக்குன்னு குழம்புறாங்க. அதுவும் அட்டாக் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. மாக்யூ ஸ்பாட் அவுட், செத்து போயிட்டான். கேப்டன் திரும்பவும் அடுத்து யாருன்னு கூப்பிடுறாரு. அடுத்து லோ லெவல் ஆள் முன்னாடி வாங்கன்னு. அப்போது ஒரு கதவு திறக்குது. அங்கே நிற்கிறது நம்ம ஹீரோ சிரஸும் அவனோட பார்ட்னரும். இவங்க ஏன் இங்கே வந்தாங்கன்னு கேப்டன் முழிக்கிறாரு. இந்த பெயிட் டீம் மெம்பர்ஸ் செத்து இருக்கணுமே, இவன் தப்பிச்சு இங்கே வந்துட்டானா,
இன்னும் எப்படி உசுரோட இருக்கான்னு கேப்டன் யோசிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்ல தயங்குறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகுது. கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட என் ஒய்ஃபோட அண்டர்வியர் கலர் உனக்கு எப்படிடா தெரியும்னு சண்டைக்கு வரான். நம்ம ஹீரோ கூலா நான் என் உள்ளுணர்வை ட்ரெயின் பண்ணுறேன், அதான் கலர் தெரியும்னு சொல்கிறான். இந்த ஆள் செம்ம கடுப்பாகி என் ஒய்ஃப் கூட உனக்கு என்னடா தொடர்பு, இப்போயே உன்னை கொல்ல போகிறேன்னு பாயிறாரு. மற்றவங்க தடுக்கிறாங்க, சிட்டிக்குள்ளே யாரையும் கொல்லக்கூடாது, அது இல்லீகல்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என் மானத்தை இப்படி நாரடிக்க விட மாட்டேன், என் ட்ரைனிங் பவரை இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன்னு சவால் விடுறான். பக்கத்தில் இருக்கிறவன் இவனை இப்போவே போட்டு தள்ளிடலாமான்னு கேட்குறான். இன்னொருத்தன் சிட்டியில் வேணாம் மாட்டிக்கோன்னு சொல்கிறான். கேப்டன் என்ன பண்ணலாம்னு கேட்க இவனை அந்த பெய்ட் குரூப்பில் போட்டுடலாம், தானா செத்துருவான ஐடியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் ட்ரெஸ் மாற்ற தானே போனேன், எப்படி இந்த ரைடர் குரூப் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு. அவங்க வழி தவறி வந்துட்டாங்க போல. கேப்டன் ஹீரோவை கிட்ட கூப்பிடுறாரு. ஹீரோ யோசிக்கிறான், இவன் மறுபடியும் லோ லெவல் ஆளுங்களை பலிகேட ஆக்க போறான்னு. வைஸ் கேப்டன் இவங்க உயிரோட வந்திருக்காங்கன்னா இவங்க வந்த ரூட் சேஃப் தான், அதையே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்கிறாரு. கேப்டன் அதை விடலை, நாம் அந்த சி ரேங்க் டஞ்சன் பாஸை தோக்கடிக்கணும், ஏற்கனவே நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம், பின்வாங்க டைம் இல்லை, நான் டீமுக்காக தான் இதை பண்ணுறேன், இஷ்டம் இல்லாதவங்க போகலாம்னு டைலாக் விடுறாரு. கேப்டன் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, உன்னோட உள்ளுணர்வு பவரை காட்ட இதுதான் சரியான நேரம், முன்னாடி போ, ஆர்டரை மீறின என்ன நடக்கும்னு தெரியும்லன்னு மிரட்டுறாரு. சிஸ்டம் அவங்க காட்டுது மேப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. பெல்லா சொல்கிறா, வேணாம் அந்த பாதை சரியில்லை, வேற வழி தேடலாம்னு. ஆனால் ஹீரோ கேப்டன் ஆர்டர் போட்டிருக்காரு, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்குறான். எல்லாரும் இவன் சும்மா லூசு மாதிரி போறான்னு உள்ளுணர்வை நம்பி போக முடியாதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.